வாசல் போடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். டேய் என்னடா மாப்பிள்ள மாதிரி நிக்கிற? பின்ன நான் தானே மாப்பிள்ள வித்தியா, அப்புறம் நான் அப்படித்தானே நிக்கணும். என்னது நீ மாப்பிள்ளையா? டேய் இன்னும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஐடியா கூட உங்ககிட்ட இல்ல, இதுல நீ மாப்பிள்ளைன்னு வேற காலரை தூக்கி விட்டு தெரியறியா? டேய் துப்பு கட்டுவாங்களா, உங்களால ஒரு ஐடியாவது யோசிக்க முடிஞ்சதா? இப்போ கல்யாணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியே நின்றுட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டை கிளம்ப வேண்டியதான். ஓ அப்படியா சீனியரு ஷாம்? ஐயோ ஐயோ ஐயோ. என்ன எதுக்கு பல்ல காட்டுறீங்க மூணு பேரும்? ஒரு ஐடியா கண்டுபிடிக்க துப்பு இல்லை உங்க மூணு பேருக்கும், இதுல பல்ல காட்டுறீங்க? ஆமா ஆமா, நாங்க துப்பு கட்டவங்க தான், எங்களுக்கு ஐடியா கண்டுபிடிக்க முடியலதான். சரி ஓகே பரவாயில்ல, போயிட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணுவோமா? டேய் ஒருவேளை கல்யாணம் நடக்காதுன்னுட்டு மென்டல் ஆயிட்டியா என்ன? எதுக்கு பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? யாருண்ணா? ஆமா ஆமா, இப்ப நான் உளர்ற மாதிரி தான் தெரியும், போக போக பாருங்க புரியும். ஆமா புரியும். என்னங்கடா புரியுன்றது ஒரு இழுவையா இருக்கு? அதெல்லாம் அப்படிதாண்டி, போக போக புரியும் வா. டேய் உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? இன்னும் அரை மணி நேரம் கூட இல்லடா கல்யாணம் நடக்கிறதுக்கு, இவ்வளோ கேஷுவலா இருக்கீங்க. சாப்பிடலான்னு கூப்பிடுறீங்க, ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. செல்லம், ஷாம் சொன்ன மாதிரி உங்களுக்கு போக போக புரியும். ஓகேவா? இப்போ மண்டபத்துக்குள்ள போலாமா? கன்ஃபார்ம் நீங்களாம் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். கரெக்டா சொன்ன வித்யா, இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க கூட இருந்தோம் நமக்கு பைத்தியம் முடிச்சிடும். வா நம்ம உள்ள போலாம். அதுதான் சரி, வாடி கிளம்புவோம். நாங்க இல்லாம நீங்க மட்டும் தனியா போய் நிப்பீங்களா? நாங்களும் வர வாங்க. எதுக்குடா உள்ள வர? சாப்பிடவா? எல்லாத்துக்கும் தான், சாப்பிடணும் அப்புறம் கல்யாணத்தை பார்க்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. என்ன சீனியரே? ஆமா ஆமா, சாப்பிடணும் அப்புறம் கல்யாணத்தை பார்க்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. சரி சரி வாங்கட்டு நம்ம போலாம். வினய் நீ தான் இம்பார்ட்டன்ட், வா கிளம்புவோம். ஓகே ரைட்டு, வாங்க போவோம். ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன், உன்னை பார்த்தவுடன் உண்மை நான். கமலி மனக்குளத்துல எவ்வளோ அழகா இருக்கா. ஏன்டா சொல்ல மாட்டேன்? நைட்டு பண்ண சம்பவம் அப்படி சொல்ல தானே செய்வ. வெக்கமா இருக்குடா, அதை ஞாபகப்படுத்தாத. வலி இது தொடச்சிக்கோ. ஓகே ஓகே, நீ ஒன்றும் கவலைப்படாத கமலி, எப்படியாவது இந்த கல்யாணம் நிற்கும்னு நம்புவோம். ஆமா, இன்னும் 2 செகண்ட்ல தாலி கட்ட போறாங்க, இப்பதான் கல்யாணம் நிற்கும்னு நம்புறா. ஏண்டி நீ வேற? கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு சத்யா, அதான் சொன்னேன். எனக்கு எதுவோ பயமா இருக்குடி. பயப்படாதடி, இன்னும் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரல இல்ல? ஐயோ மாப்பிள்ளைய காணோம். இது மாப்பிள்ளைய காணுமா? உனக்கு அப்படியே கேட்டுச்சு? எனக்கு அப்படி தாண்டி கேட்டுச்சு. மூதேவிடா, அப்படிதான் சொன்னாங்க, அப்புறம் அப்படிதான் கேட்கும். எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கட்டா, சுசுமாவே கொளுத்தாம வெட்டிக்கும். டேய் என்னடா மாப்பிள்ளைய காணான்னு சொல்றாங்க, நீங்க பாட்டு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா? டேய் ஷாமு, மாப்பிள்ளைய நீங்க தான் தூக்கிட்டீங்களா? ஆமா, மாப்பிள்ளை ஃபிகரை நாங்க தூக்கிட்டோம் 3 பேரும் சேர்ந்து. அரியாண்டி நீ வேற, மாப்பிள்ளைய நாங்க தூக்கம் இல்ல அமுக்கம் இல்ல, பேசாம இரு, என்ன நடக்குதோ வேடிக்கை பாரு. என்னடா மாப்பிள்ளைய என்ன பண்ணீங்க? உனக்கு என்ன, இந்த கல்யாணம் நிக்கணும் அவ்வளவுதானே, மாப்பிள்ளை என்ன பண்ண உனக்கு என்ன, பேசாம வேடிக்கை பாரு கமலி. அப்போ நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க, கரெக்டா? அம்மா தாயே, நாங்களாம் ஒண்ணும் பண்ணலமா, எல்லாம் மேல இருக்கு வந்தான். என்னது மேல இருக்கவனா? மேல எவன் இருக்கா? அவன் தாத்தாவா இருக்கும். ஏன்டா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை என்னடா பண்ணீங்க? மென்டலு, நாங்க தான் சொல்றோம்ல, மாப்பிள்ளை நாங்களாம் எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணலையா? அப்புறம் எங்கடா மாப்பிள்ளை? மாப்பிள்ளை கொஞ்சம் கசகசன்னு இருக்கணும், வாக்கிங் எதுவும் போயிருப்பாரு, இருங்க தேடி பார்த்துட்டு வருவாங்க. அண்ணா நீங்களாவது உண்மையை சொல்லுங்கண்ணா, இது ஏதாவது உங்க பிளானா? சேச்சே, எல்லாம் மேல இருக்கவனோடதுமா. என்னடி இவனுங்க இப்படி பேசுறானுங்க, ஒண்ணுமே புரிய மாட்டுது.
வாய் இதை மூடாதடி. வாயை மூடிட்டு என்ன நடக்குதா அங்க பாரு. இதனால எங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுல்ல? எம்மா தாயே, உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா. உனக்கும் உன் கவலை. அங்க என்ன நடக்குதுன்னு பாருமா. ஐயோ என்னங்க? என்னாச்சு சம்மந்தி? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? சம்மந்தி சம்மந்தி எங்களை மன்னிச்சிருங்க சம்மந்தி. மன்னிப்பா? எதுக்கு சம்மந்தி? என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. மாப்பிள்ளை எங்க ரெடி ஆயிட்டாப்லையா? சம்மந்தி அதை சொல்லதான் நாங்க வந்தோம். என்ன சொல்ல வந்தீங்க? சீக்கிரம் போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. டைம் ஆகுது இல்ல, முகூர்த்த நேரம் தவறிய போகுது. ஐயோ சம்மந்தி, அந்த பாவி பையன்தான் சம்மந்தி எங்க தலையில இடிய தூக்கி போட்டு போயிட்டான். என்ன சம்மந்தி சொல்றீங்க? இடியா? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? என்ன கையில ஒரு லெட்டர் வச்சிருக்கீங்களே, என்ன அது? சம்மந்தி இந்தாங்க படிச்சு பாருங்க. கொடுங்க. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு, இந்த மேரேஜ் பிடிக்கலன்னு சொல்லி உங்ககிட்ட 1000 தடவை சொன்னேன். நீங்கள் கொஞ்சம் கூட என் பேச்சை மதிக்காமல் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க. ஆனால் என்னால் அந்த பொண்ணை மனசார ஏற்றுக்க முடியல. ஏன்னா நான் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பணத்துக்காக அந்த பொண்ணை என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க. ஆனால் நான் இன்னொரு பொண்ணை விரும்புகிறேன்றதை நீங்கள் அவங்கக்கிட்ட மறைச்சிட்டீங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட எந்த பணமும் இல்லை, நம்ம மிடில் கிளாஸ்ன்றதையும் அவங்கக்கிட்ட மறைச்சிட்டீங்க. என்னால் ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி அவ கூட வாழ முடியாது. அதனால என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை விட்டு, இந்த ஊரை விட்டு, என் காதலி கூட நான் வேறு ஊருக்கு நான் போகிறேன். ஒரு நாள் திரும்ப வருவேன். என்னை மன்னிச்சிருங்க அப்பா அம்மா. என்னங்க பண்ண பையனுக்கு கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கான். நீங்கள் வற்புறுத்தி பணத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா எழுதியிருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன நடக்குதுங்க? மாத்தி இவங்க நம்மள எதுவும் மாட்டி விட்டுருவாங்களோ? சரி, நம்மளும் கோவப்படுற மாதிரி நடிப்போம். என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பையனுக்கு முதல்ல விருப்பம் இல்லைன்னா நீங்க முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே? இவ்வளவு தூரம் வந்து எங்க பொண்ணை மனமேடியில் நிக்க வச்சு இப்போ இந்த பையன் இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கான். என்ன அர்த்தம் இதுக்கு? கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க. இன்னும் எங்கள்கிட்ட எதை மறைச்சிங்க? எங்களை எவ்வளோ ஏமாத்திருக்கீங்க சொல்லுங்க. நான் உங்ககிட்ட வேணா எல்லாத்தையும் மறைச்சிருப்போம் சம்மந்தி. ஆனால் உங்கள் மனைவி கிட்ட நாங்கள் எதையுமே மறைக்கல. எல்லாத்தையும் சொல்லி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம். அந்த பையன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணது, அப்புறம் எங்ககிட்ட எதுவும் சொத்து இல்லாதது எல்லாமே தெரிஞ்சு தான் உங்கள் மனைவி எங்கள் வீட்டில் சம்மந்தம் பண்ணவே ஒத்துக்கிட்டாங்க. ஐயோ, என்ன மாட்டி விட்டாங்க? இப்ப எப்படியா சமாளிக்கணுமே. என்ன நடக்குதுங்க? உனக்கு எல்லாம் தெரியுமா? இல்லைங்க, அவங்களுக்கு வசதி இல்லைனாலும் பையன் நல்ல பையன்றனால தான் இந்த சம்பந்தத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேனே. சி, உன்கிட்ட போய் கேட்குறேன் பத்தியா? எனக்கு தான் தெரியுமே உன்னை பற்றி. என் பிள்ளைய இப்போ துரத்தி விடலாம், இங்கே துரத்தி விடலான்னு நீ தான் யோசிச்சுட்டே இருக்கியே. அப்புறம் கண்டிப்பாக நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்ப. இவன் நல்ல பையனா? என் பொண்ணை மனமேடையில் நிற்க வச்சுட்டு ஏதோ இன்னொரு பொண்ணு கூட ஓடி இருக்கான். இவன் நல்ல பையனா? சொல்லு. உன்கிட்ட என்ன பேச்சு எனக்கு? இப்போ நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் பையன் நல்லவனோ கெட்டவனோ, நீங்கள் வசதியாக இருக்கீங்களோ வசதியா இல்லையோ, இப்போ என் பொண்ணை ஏமாற்றிட்டு ஓடி இருக்கான். இப்போ என் பொண்ணு மனமேடையில் மாலையும் கழுத்துமா நிற்கிறா. இப்போ அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சம்மந்தி எங்களை மன்னிச்சிருங்க சம்மந்தி. இதுக்கு மேலே என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியல. அந்த பையன் இப்படி பண்ணுவான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல சம்மந்தி. சி, நிப்பாட்டுங்க. உங்கள் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச அப்புறம் எதுக்கு எங்கள் பொண்ணு கூட சம்மந்தம் பண்ணீங்க? சம்மந்தி எங்களை மன்னிச்சிருங்க சம்மந்தி. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் எல்லாரையும் நான் உள்ள தள்ளுவேன். சம்மந்தி எங்களை மன்னிச்சிருங்க சம்மந்தி. நாங்கள் உங்களை ஏமாத்தணும்னு எதுவுமே பண்ணல சம்மந்தி. அந்த பையன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கல சம்மந்தி. டே, என்னடா விறுவிறுப்பாகவே போல. நான் ஏதாவது அடி தடி இந்த மாதிரி நடக்கும்னு பார்த்தேன். பேசிட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை போலடா. டே வினய், ரொம்ப முத்திருச்சு. நீ போகிறதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ போய் என்ட்ரி கொடுறா. போடா, மாசம் என்ட்ரி கொடுறா. சரி சீனியரே, கிளம்பிடுவோம். வெற்றியுடன் திரும்பி வா. தேங்க்யூ. இவன் எங்க போறா? ஷேவ் பண்ண போறான். வச்சுப்பேன். ஆமா, சும்மா காதுட்டு நின்றுட்டு நொய்யின்ட்டு. அங்கிள் வேணாம் அங்கிள், விடுங்க. தம்பி, எப்படி தம்பி விட முடியும்? இப்போ மனமேல நிற்கிறது என்னோட பொண்ணு. இதே மாதிரி இவங்களுக்கு நடந்திருந்தா? அந்த பையனே நல்ல பையன் இல்லை, வேற பொண்ணை தேடி ஓடிட்டான்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசி என்ன ஆக போகுது அங்கிள்? அவங்கள அனுப்பிச்சு விடுங்க, நமக்கு தேவையே இல்லை. தம்பி, எப்படி தம்பி அவங்களை அனுப்பிச்சு விட முடியும்? அவங்கள கண்டிப்பாக நான் போலீஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டியே ஆவேன் தம்பி. உங்களுக்கு கடவுள் நல்லது பண்ணியிருக்காங்கன்னு நினைங்க அங்கிள். ஏன்னா இந்த மாதிரி பையன், இந்த மாதிரி குடும்பத்தில் உங்கள் பொண்ணு போய் வாழ முடியுமா? நினச்சி பாருங்க. ஆமாப்பா, நீ சொல்கிறது சரிதான். அப்புறம் என்ன அங்கிள், அவங்கள கிளம்ப சொல்லுங்க. நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. சரிப்பா தம்பி. வாயா போவோம். வா போலாம்.
எப்படியாவது அந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு பார்த்தனே. சே, இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகணுமா? இவன் தலையிலையாவது மண்டபத்தில் இருக்கவன் எவன்ட்டையாவது கட்டி வச்சுட்டு பேசாமல் போயிட்டே இருக்கலாம். என்ன ஆன்ட்டி மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் சொல்லே தம்பி. நானே என் பொண்ணு கல்யாணம் நின்று போச்சேன்னு வருத்தத்தில் இருக்கேன். ஏன் தம்பி நீ வேற? ஓ அப்படியா, வருத்தத்துல இருக்கீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையா ஆன்ட்டி? ஏன்ப்பா நீ வேற? நானே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்து சும்மா இருப்பா. இப்போ என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்? அப்பவே என் பொண்ணு இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னுச்சு. நான் தான் கேட்காம இவளோட பேச்சு கேட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் வரைக்கும் கூட்டிட்டு வந்து இப்படி அவமானப்பட வச்சுட்டேனே. என் பொண்ணை இதுக்கப்புறம் யாரு கல்யாணம் பண்ணுவா? அங்கிள் நீங்க கவலைப்படாதீங்க. இங்க கல்யாணம் என்ன உடனே கல்யாணம் ஆகாது அந்த பொண்ணுக்கு. அவன் மேல எந்த தப்புமே இல்லை. தப்பு பண்ணது அவன் தானே. அப்புறம் ஏன் நம்ம கமலி கல்யாணம் ஆகாம இருக்க போகுது? அதனால நல்லபடியா கல்யாணம் ஆகும். நீங்க வாங்க அமைதியா. எனக்கு மனசு ரொம்ப சங்கட்டமா இருக்குப்பா. வாங்க அங்கிள் ஒரு நிமிஷம். அங்கிள் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதை விட நல்ல மாப்பிள்ளையா கமலிக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், சரிங்களா? ஐயா, இந்த சனியனை இங்கேயே தொலைச்சி விட்டு என்னையோட வந்துடலான்னு பார்த்தா இந்த கல்யாணம் நின்று போச்சு. இந்த பையனும் இப்படி சொல்கிறானே. பேசாமல் இவங்க 3 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு அந்த பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா என்ன இப்படி இருக்கும்? அவங்க கூட தானே படிக்கிறா. ஏதாவது பிளான் போட்டு பார்ப்போமா? என்ன ஆன்ட்டி அடிக்கடி மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமா பேசுற மாதிரி இருக்கு. ஏப்பா நீ வேற? என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி நானே வருத்தத்தில் நின்றுட்டுருக்கேன். இதுக்கப்புறம் என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணுவா? என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்? யாரு நீ வருத்தப்படுறியா? இது எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான். நீ வருத்தப்படுற மாதிரி நடிக்காத. எப்பத்துல இருந்து ஏன் பொண்ணு உன் பொண்ணா மாறினா? அதெல்லாம் இப்ப கொஞ்ச நேரத்துல தான் அங்கிள். என்ன ஆன்ட்டி? இவனுங்க வேற கரெக்டாக பேசிட்டு இருக்கானுங்களே. இந்த 3 பேரில் எவனாவது ஒருத்தன் அதை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னா நான் நிம்மதியாக வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கு தான் இப்போ அழுகிற மாதிரி சீன் போட்டுட்ருக்கேன். இவனுங்க வேற. டேய் ஷாமு, அந்த கிழவி எங்கடா? காசு மட்டும் கரெக்டா வாங்குச்சு. ஆளை காணோம், வர சொல்றா. சீனியர் நானும் அதை தான் தேடிட்டு இருக்கேன். ஆளே காணோம். ஒருவேளை காசை வாங்கிட்டு எஸ் ஆயிடுச்சோ? சீனியர் என்ன சொல்றீங்க? இல்லடா இங்க வந்துருச்சுடா. நல்ல வேலை வந்துச்சு. இல்லைன்னு வச்சுக்கோ, எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு காசை வாங்கியிருப்பேன். இனிமே இந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணுவா சொல்லுங்க? மணமேடை வரைக்கும் வந்து நின்றுட்டு கல்யாணம் நின்று போச்சுன்னா இந்த பொண்ணை யாராவது திரும்பி கல்யாணம் பண்ணுவாங்களா? கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு இவங்க கூடயே இருக்க வேண்டியதுதான். பாட்டி எதுக்கு இப்படிலாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு மேல எந்த தப்புமே இல்லையே. அந்த பையன் தானே தப்பு பண்ணது. என் பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் ஆகாமல் போகணும்? அதெல்லாம் என் பொண்ணுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணுவேன். அதுக்கு இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஆனா கூட பரவாயில்ல. என்ன இன்னும் 2-3 வருஷமா? ஆஹா, அதுக்கு மட்டும் நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். இந்த மண்டபத்துல இவங்க 3 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு கட்டி கொடுத்துட்டு தலை முழுகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன் பாட்டி இங்க எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. மாப்பிள்ளை வேற ஓடி போயிட்டாப்ல, பொண்ணு வேற இங்க மனமேடையில் நிக்குது. நீ என்னடான்னா பல்ல காமிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு இந்த சுச்சுவேஷன்ல சிரிப்பு வருது. தம்பி, என் வாயோட அமைப்பே அப்படித்தான்டா. நீ வேற. ஓ நீங்க இளிச்சவாயா? ஓ இதுக்கு பேரு தான் இளிச்சவாயின்னு சொல்றதா ஷாம? ஆமா ஆமா சீனியரே. பாட்டி இங்க வந்து எதுக்கு தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க? உங்களை யார் இப்ப வர சொன்னது? நீங்க கல்யாணத்தானே வந்தீங்க. இந்த கல்யாணம் நின்று போச்சு, கிளம்பி போயிட்டே இருங்க. கல்யாண பொண்ணு எங்களோட ஃப்ரெண்டு தான். அவன் மேல எந்த தப்புமே இல்லை. அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கண்டிப்பா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அந்த பையன் தான் மிஸ் பண்ணிட்டான். அவன் இன்னொரு லைஃப்பை தேடி போயிட்டான். தப்பு பண்ணது அவன். இவன் ஏன் அந்த தண்டனை அனுபவிக்கணும்? கண்டிப்பா நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், அந்த பொண்ணு கல்யாணம் ஆகும். நீங்க தேவையில்லாம பேசாம கிளம்பி போயிட்டே இருங்க. தம்பி நீ பேசுறது நல்லா தான் இருக்கு, அதை கேட்கவும் நல்லா தான்ப்பா இருக்கு. ஆனா அந்த பொண்ணு நல்லா இனிமே இந்த ஊருக்குள்ள நடமாட முடியுமா? இல்ல நடமாட தான் விடுவாங்களா? அந்த பையன் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பொண்ணு மேலதான் பழைய தூக்கி போடுவாங்க. அதனால அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் இதுல பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பையனுக்கு என்ன, அவன் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா போயிடுவான். இந்த பொண்ணுக்கு இதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் கிடைக்காது, கல்யாணம் ஆகாது, இவங்க வீட்டோட வச்சுக்க வேண்டியதுதான். பாட்டி அப்படியே கமலி கல்யாணம் ஆகலைன்னா அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணை 3 வருஷம் என்ன 10 வருஷம் கூட வச்சுப்பாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கிளம்பி போயிட்டே இருங்க. சாப்பாடுலாம் வேஸ்டா போயிருக்கும். போய் சாப்பிட்டு இடத்த களி பண்ணுங்க, போங்க. என்னது 10 வருஷமா? இதுக்கப்புறம் அந்த பொண்ணை வீட்டுக்கே கூட்டிட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல 10 வருஷம் சொல்றான் அவன் வேற. எப்படியாவது இந்த பாட்டி சொல்றதை வச்சு நம்மளும் அழுது சீன் கிரியேட் பண்ணி எப்படியாவது இவங்கள ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதா. ஆமா, இந்த பாட்டி சொல்றது சரிதான். இந்த கல்யாணம் நின்ன பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணுவா? என்னதான் பையன் தப்பு பண்ணியிருந்தாலும் பழி என்னமோ பொண்ணுங்க மேலதான் வரும். கமலியை இதுக்கப்புறம் யாரு கல்யாணம் பண்ணிப்பா? அதைதாம்மா நானும் சொல்றேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் யாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பாட்டிமா நாங்களே ஆல்ரெடி காயப்பட்டிருக்கோம். நீங்க மேற்கொண்டு காயப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க.
என்னை கிளம்ப சொல்லிடுவேன், என் வாயை அடைச்சிருவேன், ஊர் வாயை அடைக்க முடியுமாப்பா? யார் கல்யாணம் பண்ணுவா அந்த பொண்ணை? இப்படி கல்யாணம் நின்ன பொண்ணை ராசி கேட்டவங்க தான் சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ண யாரும் வரமாட்டானுங்க. கடைசி வரைக்கும் உன் பொண்ணு உன் கூட தான் இருக்கணும். பரவாயில்ல, என் பொண்ணு ஏன் கூடவே இருக்கட்டும். கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் என் பொண்ணை. நீங்க போங்க பாட்டி. ஏங்க இப்படி சொல்றீங்க? இந்த பாட்டி சொல்றதும் கரெக்டு தானே. எவ்வளோ நாள் தான் நம்ம கமலையை பார்த்துக்க முடியும்? அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்ல. வாயை மூடிட்டு இரு சொல்லிட்டேன். பாட்டி, என்னடா தம்பி சொல்லு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஒரு ராஜகுமாரனே வருவான். நீங்க தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? ஏன்டா தம்பி இவ்வளோ பேசுறியே, உன்னால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமாடா? பாட்டி, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பாத்தியா, இவ்வளோ பேசுற, உன் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்ற. உன் ஃப்ரெண்டுக்கே உன்னால வந்து வாழ்க்கை கொடுக்க முடியல, அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேற யார் வாழ்க்கை கொடுப்பா சொல்லு? நம்ம கேட்கணும்னு நினைச்சது அந்த பாட்டி கரெக்டாக கேட்டுச்சு. நம்மளே ஏதாவது ஏற்றி விடுவோம் அந்த பையனை. தம்பி, அந்த பாட்டியம்மா சொல்ற மாதிரி நீ பேசுறது கேட்க நல்லா இருக்கும்பா. ஆனா உன்னால என் மகளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சொல்லு? கல்யாணம் நின்னவ அதிர்ஷ்டம் கெட்டவ தான். இந்த பாட்டியம்மா சொல்ற மாதிரி அவளுக்கு கல்யாணமே ஆகாது. பரவாயில்லடா ஷாமு, இந்த பாட்டிக்கு நம்ம 500 ரூபா தான் கொடுத்தோம், அது 1000 ரூபாய்க்கு மேல ஆக்ட் பண்ணுதுடா. ஆமா சீனியரே, நான் வேற யாரோட பெர்ஃபார்மன்ஸே பார்க்கல, பாட்டியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். சூப்பரா பேசுது, சொல்லி கொடுத்தது அச்சு மாறாம அப்படியே ஃப்ளோல பேசுது இல்ல? ஆமாடா, இந்த பாட்டி மட்டும் நடிக்க போச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்த ஆஸ்கார் அவார்டு அதுக்கு தான். கரெக்டா சொன்னீங்க சீனியர். சொல்லுப்பா தம்பி, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன், இப்ப வாயடிச்சு நிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அமைதியா இருக்கக்கூடாதுடா ஷாமு, நம்ம தான் அடுத்து பேசி ஆகணும். ஏன்னா வினய் பேச முடியாது இந்த இடத்துல. ஆமா சீனியரே, இப்ப பாருங்க என்னோட பர்ஃபார்மன்ஸை போட்டு தள்ளுடா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் என்னோட ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுக்கு வாழ்க்கை கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தாராளமாக கல்யாணம் பண்ணிப்பான். உங்களுக்கு சம்மதம் இருந்தா, அதாவது கமலியோட அப்பா அம்மாவுக்கு சம்மதம்னா என்னோட ஃப்ரெண்ட் இப்போவே தாலி கட்ட தயாராக இருக்கான். என்ன மச்சான்? டே ஆமாடா, இப்போவே எனக்கு சம்மதம் தான். உடனே ஓகே சொல்லிடுவா. ஏண்டா ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டோடனே ஏன்னு மண்டையாட்டினா அவங்களுக்கு சந்தேகம் வராது. கொஞ்சம் நேரம் பிகு பண்றா, ஏதாவது நீ ஏதாவது கிரியேட் பண்ணி பேசி தொலைடா, உடனே மண்டையாட்டிக்கிட்டு ஓடாம. ஓ அப்படி சொல்றீங்களா சீனியர்? இப்ப ஏன் நடிப்பு பாருங்க, கிளிப்பான். பாட்டி, கமலி என்னோட ஃப்ரெண்டு தான், ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்லையா? என்னோட அப்பா அம்மா என்ன நினைச்சு எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்க. என்னை படிக்க வைக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும், நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், என்னோட கல்யாண கனவே அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும். நான் இப்போ போய் இவளை கல்யாணம் பண்ணி திடீர்னு என்னன்னா என் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? அந்த தம்பி சொல்றது சரிதானே. திடீர்னு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அந்த பையன் எப்படி கல்யாணம் பண்ணுவான்? அவங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. அந்த பையனோட கல்யாண கனவு நம்ம அதை உடைக்க கூடாது. என் பொண்ணோட நிலைமை இப்படியே இருந்துட்டு போட்டோம், நான் பார்த்துக்கிறேன் அவளை. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் என் பொண்ணை கூட்டிட்டு இப்பவே கிளம்புறேன். எல்லாம் நேரம் இவனை ஆக்ட் பண்ண சொன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்து விட போறான். ஷாம் ஏதாவது பண்றான். நாயே என்னடா, நான் ஏதோ கொஞ்சம் ஆக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவர் என்ன கமலையை கூட்டிட்டு போறேன்றாரு. காரை துப்பிடுவேண்டா. ஆக்ட் பண்ண சொன்னா ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்து விட்டுட்டு டேய் ஏதாவது சொல்லி சமாளிடா, அவர் கூட்டிட்டு போயிட போறாரு, திரும்படா. சரிடா அங்கிள், நான் சொல்ல வர்றதை முழுசா கேளுங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு கனவு அதிகமாக இருக்க தான் செய்யும், என் கல்யாணத்தை பற்றி, என்னோடய ஃப்யூச்சரை பற்றி. ஆனால் இப்போது கமலியோட வாழ்க்கை தான் முக்கியம். இந்த பாட்டி பேசுகிற மாதிரி பின்னாடி எவ்வளோ பேர் பேசுவாங்க. இவங்களாவது முன்னாடி பேசிட்டு போயிட்டாங்க, ஆனால் கமலிக்கு பின்னாடி எவ்வளோ பேர் பேசுவாங்க, அவளை எவ்வளோ பேர் காயப்படுத்துவாங்க. அதுக்காகவாது நான் கமலியை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். தம்பி என்னப்பா சொல்கிற? உங்கள் வீட்டில் எப்படி ஒத்துப்பாங்க? அங்கிள், அது என்னோட ப்ராப்ளம், அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன மாப்பிள்ளையா ஏற்றுக்க சம்மந்தமா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எனக்கு எனக்கு முழு சம்மதம்ப்பா. நான் ஏன் சம்மதம் சொன்னேன்னா, நீ எங்களுக்காக வந்து முன்ன நின்று பேசியிருக்க எல்லா இடத்துலையுமே இந்த கல்யாணத்தில். அதே மாதிரி உங்கள் எல்லாரையும் பற்றியும் கமலி எங்கிட்ட நல்ல விதமாக சொல்லியிருக்கா. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காதுன்னு அடிக்கடி சொல்லுவா. நீங்கள் எல்லாருமே நல்ல பசங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான்ப்பா நான் ஒத்துக்கிறேன். சூப்பரு, அங்கிள் ஒத்துட்டாரு. போடுறா வெடிய. சீனியர், இங்கே விடுபட முடியாது, மண்டபம் இல்லை, மண்டபத்துக்கு வெளியில் போய் போட்டுக்கலாம். டேய் நான் ஒரு டயலாக் சொன்னேன்டா. ஓ டயலாக்கா? சரி சரி சீனியர், சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறம் என்ன, வாங்க அங்கிள். ஆன்ட்டி இன்னும் ஏன் ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணே தார தாரையா ஊத்திட்டு இருக்கு, அதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால, இன்னுமே ஹாப்பியா இருங்க.
என்னப்பா தம்பி? இல்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது, அவன் ஒத்துக்கிட்டான், அதனால அழுகையை நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பா. அப்பா இப்பதான்ப்பா இந்த ஆன்ட்டிக்கு 32 பல்லும் தெரியுது. ஆனா இது நம்மளோட பிளான் தெரியாதுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்டா. சரி நீங்க முன்னாடி போங்க அங்கிள், நான் பின்னாடி வரேன். ஆமா அங்கிள், அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி கூட்டிட்டு வரோம், நீங்க போங்க. சரிப்பா. என்னப்பா என்னோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? வேற லெவல் பாட்டி, பிச்சு உதறிட்ட பாட்டி, வேற லெவல்ல ஆக்ட் பண்ண. நீலாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல தெரியுமா? ஆமா பாட்டி, நீ மட்டும் சென்னை சைட் போனேன்னு வச்சுக்கோ, உன்னை அலேக்கா அப்படியே தூக்கிடுவாங்க. அவ்வளோ அழகா ஆக்ட் பண்ற. இது ஆக்டிங்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அப்படியே ரியலா பண்ற. என்னப்பா இப்படி புகழ்றிய? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எனது கிஸ்ஸா? ஏய் அது கிஸ் இல்ல, தேங்க்ஸ். அதான் அப்படி சொல்றா பாட்டி. போப்பா, நீ நினைச்ச மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. ரொம்ப நன்றி பாட்டி. 100 வருஷம் நல்லா இருங்கப்பா. ரொம்ப நன்றி பாட்டி. நல்லா இருங்கப்பா, இதே மாதிரி ஒத்துமையா நண்பர்களா இருங்க எப்பவுமே, சரிங்களா? கண்டிப்பா பாட்டி. ஏய் ஃபைனலா உங்க அப்பா ஒத்துக்கிட்டாருடி இந்த கல்யாணத்துக்கு. கண்டிப்பா இங்க வந்து உங்ககிட்ட கேட்பாரு, நீயும் உடனே ஒத்துக்காம ஏதாவது பிகு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒத்துக்க, சரியா? ஆமா ஆமா, இப்பதான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மனசும் வயிறு இப்பதான் குளிர்ந்த மாதிரியே இருக்கு. உங்களுக்கே இவ்வளோ ஹாப்பியா இருக்குன்னா அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு வார்த்தையே இல்லடி. அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் நான், இப்பதான் மூச்சே விடுறேன். சரி சரி, உங்க அப்பா வராரு. அம்மாடி கமலி, சொல்லுங்கப்பா. அப்பாவை மன்னிச்சிடுறாமா முதல்ல. ஏப்பா அப்படி பேசுறீங்க? எதுக்குப்பா இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? இல்லடாம்மா, என் பொண்ணு அப்பவே இந்த கல்யாணம் வேணாம், நான் படிக்கணும், வேலைக்கு போகணும், தங்கச்சியை பார்த்துக்கணும், உங்களை பார்த்துக்கணும்னு சொன்னான். நான் தான் அவள் பேச்சை கேட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். நல்ல வேளை இந்த கல்யாணம் நடக்கலை. இந்த கல்யாணம் நடந்திருந்தா என் பொண்ணு இங்கே கஷ்டப்பட்டதை விட அங்கே பல மடங்கு கஷ்டப்பட்டிருப்பா. நான் ஆசைப்பட்டது இந்த கல்யாணம் பண்ணணும்னு. இங்கே தான் அவளுக்கு நிம்மதி இல்லை, அங்கே போயாதான் அவள் சந்தோஷமாக இருப்பான்றதுக்காக தான். ஆனால் இங்கே இருந்ததை விட அங்கே அவள் பல மடங்கு வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே இப்போ நினைச்சாலும் பயமாக இருக்குமா. கடவுள் இருக்கார், அதனால தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்பாரு. அதுக்கு தான்ப்பா நான் மன்னிப்பு கேட்குறேன். அப்பா இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லப்பா. நீங்க பண்ண புண்ணியம் அம்மா நம்ம கூட இருக்கனால தான் இந்த கல்யாணம் நின்றுருக்கு. இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி நடந்திருந்தா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. எனக்கு பரவாயில்லப்பா, நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனா நீங்க தான்ப்பா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. சரி, முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அதை யோசிங்க. அம்மாடி, நீ நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்ப. உன் சம்மதம் கேட்காமலே நான் மறுபடியும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்கேம்மா. நீ என் மேலே கோவமாக இருக்கியாம்மா? அப்பா நான் கோவமாவே இல்லைப்பா. உங்க மேலே எப்படிப்பா நான் கோவப்படுவேன்? அம்மா போனதுக்கப்புறம் உங்களை தான்ப்பா நான் அம்மாவா அப்பாவா எல்லாமாவும் பார்க்குறேன். கண்டிப்பாக உங்கள் மேலே நான் என்றைக்குமே கோவப்பட மாட்டேன்ப்பா. எனக்கு தெரியும்டா அம்மா, நான் சொன்னா நீ செய்வேன்ற நம்பிக்கையில் தான் அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் நான் சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்பா வினய் ரொம்ப நல்ல பையன்ப்பா. அவனை மாதிரி பையன்லாம் கண்டிப்பாக எந்த பொண்ணுக்குமே கிடைக்க மாட்டான். ஆனால் அவங்க பேரண்ட்ஸே நம்ம யோசிச்சு பார்க்கணும்லப்பா. உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமாம்மா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எனக்கு அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சம்மதம், இப்போ இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சம்மதம். ஏன் தெரியுமாப்பா? நீங்கள் சொல்கிறனால என் அப்பா யாரை கையை காட்டினாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எம்மா நீ உருட்டுற உருட்டுல இந்த மண்டபமே ஆடுதுமா, கொஞ்சம் பார்த்து உருட்டுமா, நாங்களும் இருக்கோம். அதானே அநியாயத்துக்கு உருட்டுறடி, கொஞ்சம் பார்த்து பேசுடி. எங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்க. ஏய் கொஞ்சம் வாயை மூடுங்களேண்டி, ஒரு ஃப்ளோவில் போகும்போது விடுங்க. ஏதாவது கூட நுழைஞ்சு பேசி நான் பேச வந்ததே மறந்துடுறேன்டி. சரி ஓகே ஓகே, பேசு பேசு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்போதான் எப்பவுமே என் பொண்ணு என் பேச்சை தான் கேட்பா, என் பேச்சை மீறி எதுவுமே பண்ண மாட்டா. எனக்கு இப்போதாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அந்த பையனை கூட்டிட்டு வரேம்மா, நீ போய் மணமேடையில் உட்காரு. ஏம்மா வித்யா சத்யா அவளை உட்கார வைங்கம்மா. சரிங்கப்பா. ஜெயிச்சிட்டோம் 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 சொல்லு பேக் பேக். ஆமா ஜெயிச்சிட்டோம். உங்களை வச்சுட்டு போனாலும் தூரம் சென்றாலும் நம் நட்பு பிரியாதே. காலம் போயினும் நாட்களோடினும் நம் நட்பு மாறாதே. முதல் முறை நம் பார்த்த அந்த நாட்கள் உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன்.
வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன் ரோஜா. இனிமே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம்தான். ஐ லவ் யூ வினய். ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி. ஐயரே சீக்கிரம் தாலியை கொடுங்க, என் ஃப்ரெண்டு கட்டட்டும். இந்தாங்க மாப்பிள்ள, தாலியை வாங்கி கட்டுங்க. கட்டுங்க மாப்பிள்ள. கட்டிற பாட்டி பொண்டாட்டி. டபுள் ஓகே. ஐ லவ் யூ டி. தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ, காற்றிலே அவளது வாசனை. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ஹாப்பி மேரிட் லைஃப் அக்கா and மாமா. தேங்க்யூ மச்சினிச்சி. ஹாப்பி மேரிட் லைஃப் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ சீனியரே. தேங்க்யூ அண்ணா. Happy ஹாப்பி மேரிட் marriage லைஃப் life, கமலி and கமலி. தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். கோடி சுகம் வாராதோ, நீ என்னை தீண்டினாய், காயங்களும் மாறாதோ, நீ எது தோன்றினால் உடனே வந்தால் உயிர் வாழும். ஒளியிலே தெரிவது தேவதையா, உயிரிலே கலந்தது நீ இல்லையா, இது நீ ரொம்ப நல்லா இருப்பப்பா, 100 ஆயுசுக்கு நல்லா இருப்பப்பா. நீ எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணு கழுத்தை தாலி கட்டியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதே மாதிரி என் பொண்ணை கண் கலங்காம நீ தான்ப்பா வச்சு காப்பாற்றணும். அங்கிள், நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணித்தரேன், ஓகேவா? உங்கள் பொண்ணை நீங்கள் பார்த்துக்கிட்டதை விட நான் சூப்பராகவே பார்த்துப்பேன். அதே மாதிரி உங்கள் பொண்ணு எப்படி வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதை விட டபுள் மடங்காக நான் அவளை பார்த்துப்பேன், அவளை வாழ வைப்பேன். நீங்கள் அழுகாதீங்க அங்கிள். ரொம்ப சந்தோஷம்ப்பா. இவளுக்கு வாங்கின சேரி எல்லாம் மண்டபத்தில் இருக்குது, நான் டெம்போவில் போட்டு அனுப்பி வைக்கிறேன்ப்பா. அதை மட்டும் ஏற்றுக்கோப்பா. அங்கிள், இவளோட எந்த சேரு வேணாம், எனக்கு எந்த நகையும் வேணாம். நகையை கூட நீங்கள் தாராளமாக கழட்டிக்கோங்க, அவளை நான் பார்த்துப்பேன், நான் இருக்கேன். பி, அது உன்னோட பெருந்தன்மைப்பா. உங்கள் வீட்டில் சொல்லாமல் நீ கல்யாணம் பண்ணிக்கிற. இதுவும் இல்லாமல் இருந்தால் என் பொண்ணை இன்னும் ரொம்ப மட்டமாக நினச்சிருவாங்கப்பா. இது என்னோட ஆசைக்காக அந்த நகையவும் அந்த சீரை மட்டும் ஏற்றுக்கோப்பா. நான் தான் சொல்கிறேன் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவை சமாதானப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, அதை நான் பார்த்துக்கிறேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த சீரு இந்த நகை இதெல்லாம் வேணாம் அங்கிள், சொன்னால் கேளுங்க ப்ளீஸ். பி, என்னோட மன திருப்திக்காக என் பொண்ணு அங்கே போய் நல்லா வாழுவான்ற நம்பிக்கையில் நான் அதெல்லாம் கொடுத்து தான் பார்க்கணும். டேய், அது அவர் பொண்ணுக்கு தராரு, அதை தடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. நீயா கேட்டால் தான் தப்பு. அவர் பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. நீ எதுலேயும் தலையிடாத. ஆமாடா, ஷாம் சொல்றது கரெக்டு தான். அவர் அவ பொண்ணுக்கு கொடுக்குறாரு, அதை நீ எப்படி வேணான்னு சொல்லுவ? அவ தானே வேணான்னு சொல்லணும். சரி ஓகே, அவர் பொண்ணுக்குன்னா தாராளமாக தரட்டும், எனக்காக அவர் எதுவும் பண்ணக்கூடாது. தம்பி, மாப்பிள்ளைக்குன்னு வாங்கின கை செயின் மோதிரம் செயின் எல்லாம் உனக்கு தானப்பா வந்து சேரணும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அங்கிள். உங்கள் பொண்ணுக்கு என்ன நீங்கள் தரணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கொடுத்து விடுங்க, எனக்கு எதுவும் வேணாம். தம்பி ப்ளீஸ்ப்பா, உனக்கு இது 3 மட்டும்தான்ப்பா நான் தரேன். இந்த மாமாவோட பரிசா ஏற்றுக்கோப்பா. டேய், அவர் சொல்கிறாருல, ஏற்றுக்கோ. ஓகே சீனியர். சரிங்க மாமா, நீங்கள் தரதை நான் ஏற்றுக்கிறேன். உங்கள் வீட்டு அட்ரஸ் மட்டும் கொடுங்கப்பா, நான் டெம்போவில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுறேன் எல்லா சாமானையும். அங்கிள், நான் தரேன். சரிப்பா. அம்மாடி, நீ நல்லா இருப்பப்பா. உன் மனசுக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. இந்த தம்பி உன்னை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நீ அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து தாண்டா ஆகணும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் அவங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு போகிறீங்க. கண்டிப்பாக எந்த பேரண்ட்ஸும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நீ அவங்க என்ன சொன்னாலும் ஏற்றுட்டு அமைதியாக இருந்துட்டு போயிடுமா. கண்டிப்பாப்பா, நான் பொறுமையாக இருப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களையும் தம்பி தங்கச்சி எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க, சரிங்களா? நான் வரேன்ப்பா. சரிடாம்மா, பார்த்து பத்திரம். உன்னோட திங்ஸ் எல்லாமே அந்த சீரோட கொடுத்து விட்றேம்மா. சரிங்கப்பா. மாமா, என் அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க. அவள் ரொம்ப நல்லவ. அவள் யார்கிட்டையுமே இது வரைக்கும் கோவப்பட்டோ திட்டியும் நான் பார்த்ததில்ல. அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க மாமா. நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்கள் அக்காவை மட்டும் இல்லைம்மா, உன்னைய உங்கள் அப்பாவை 2 பேருமே நான் நல்லா பார்த்துப்பேன், சரியா? என்னை நம்பு. உங்கள் அக்கா இங்கே இருந்ததை விட என் கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். எனக்கு தெரியும் மாமா, நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துப்பீங்கன்னு. அக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. டேக் கேர்க்கா. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி நான் போயிட்டேன்டா.
நான் இதுக்கப்புறம் சந்தோஷமா தான் இருப்பேன். நீ தான் பார்த்து பத்திரமா இருக்கணும். எதுவாக இருந்தாலும் அக்கா கால் பண்ணு, சரியா? அக்கா, நீ இந்த சித்தியை நினச்சினா கவலைப்படாத. அவங்கள நான் பார்த்துப்பேன். நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழு, சரியா? சரிடா அம்மா, நீ நல்லா படி என்ன. ஓகேக்கா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாய்க்கா. ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். சரிடா. நல்ல வேலை, இந்த கடவுளோட செட்டிங்னால இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்ப்பா. ஆமாம், இவனுங்களை நம்பிட்டு இருந்ததுக்கு நம்ம கடவுளே நம்பிட்டே இருந்திருக்கலாம் கடைசி வரைக்கும். அவர்களேன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடந்திருக்காது. ஹலோ ஹலோ மேடம்ஸ், என்ன கடவுள் பண்ணாரு, அவர் பண்ணாரு, இவர் பண்ணாருன்னு சொல்றீங்க? இங்க பண்ணது எல்லாமே நாங்க 3 பேர் தான். கடவுள் செட்டிங் இல்லை இந்த தடவை. ஆமா, இது கடவுள் செட்டிங் இல்லை, எங்க 3 பேரோட செட்டிங். உங்க 3 பேரோட செட்டிங்கா? என்னடா பண்ணீங்க? அப்போ அந்த மாப்பிள்ளைய நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்களா? ஆமா, அவர் பெரிய மன்மதன், அவரை வேற கடத்தி வச்சிருக்காங்க. ஏமா நீ அந்த மாப்பிள்ளைய என்ன பண்ணீங்க? எதுக்கு இந்த கல்யாணம் நினைச்சு? இப்போ எங்க அந்த மாப்பிள்ளை? நேத்து சீன் அங்க இன்னும் முடியலமா, இன்னும் இருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சு? ஏய், இங்க என்னடி பண்ற? என்னை ஏமாத்திட்டு நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாத்தியா? ஏண்டி நீ வேற, உன்னை ஏமாத்திட்டு நான் எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தேன்? அப்புறம் இன்னைக்கு ரிசப்ஷன், நாளைக்கு கல்யாணம் தானே. என்ன லவ் பண்ணிட்டு என் கூட சுத்திட்டு இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போய் நிக்கிறேன். எனக்கே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை சிம்ரன், வேற வழி இல்லை. என்னோட அப்பா அம்மா கட்டாயப்படுத்தினால தான் நான் இவ்வளோ தூரம் நான் வந்து நின்னேன். நான் உன்னை தானே மனசார விரும்புறேன், உனக்கே தெரியும்ல. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. நீ என்னை மனசார காதலிக்கிற இல்ல, அப்ப இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு. யாருடா அந்த பொண்ணு? இவ கூட இவன் தனியா பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டலாம் சொல்லிட்டு இருக்கு. அதான் தெளிவா சொல்லுதே, அந்த பொண்ணு தான் இவரோட லவ்வராமா. ஓ, கடவுள் இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஐடியாவோ? கடவுளே ரொம்ப நன்றி, இனிமே நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ பாஸ். நீங்களா? நீங்க கமலோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா, நாங்க கமலோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க இந்த டைம்ல ஒரு பொண்ணு கூட இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இவ என்னோட ஃப்ரெண்ட், அதான் பேசிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டுனா மண்டபத்திலே பேசலாமே, தனியா கூட்டிட்டு வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, சும்மாதான். சும்மான்னு அந்த பொண்ணா அம்மாவா கிட்ட போல. டேய், அந்த பொண்ணு அம்மாவா இருக்குன்னு உனக்கு எப்படா தெரியும்? டேய் நீ வேறடா, நான் சும்மா ஒரு ஃப்ளோவில் டைலாக் நல்லா இருக்குன்னு அடிச்சு விட்டேன், வாய மூடுறா. எது ஃப்ளோவில் அடிச்சு விட்டியா? நான் வேற பயந்துட்டேன்டா. ஐயோ, அம்மாலாம் ஆக்கல, நாங்கள் 2 பேரும் மனசார காதலிக்கிறோம். மனசார இவ்வளோ காதலிச்சுட்டு கமலி காலத்தில் தாலி கட்டலான்னு வந்து நிற்கிறேன். ஐயோ, என்னோட அப்பா அம்மா வற்புறுத்தினால தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். நான் இவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கவே இல்லை. சரி, இப்போ இந்த பொண்ணை ஏமாத்திட்டு அவ காலத்தில் தாலி கட்ட போறியா? கண்டிப்பா இல்லை. நாங்கள் 2 பேரும் அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம், என்ன பண்ணலான்னு. எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை. மச்சான், கடவுள் உன் பக்கம்தான்டா. சேச்சே, நம்ம பக்கம்டா. இல்லை தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். சரி, இப்போ கல்யாணத்தை நிப்பாட்டினா என் கமலோட வாழ்க்கை என்ன ஆகும்? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க கமலோட வாழ்க்கை நாசமாக போயிடும். ஏன்னா அவங்க நினைக்கிற மாதிரி நான் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணல. என்னது, சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணலையா? நீங்கள் அமெரிக்காவில் அங்கே தானே ஒர்க் பண்ணுறதா கமலி என்கிட்ட சொன்னா. இது எல்லாமே போய், எங்கள் அப்பா அம்மா சொன்ன போய். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நானே சும்மா தான் இருக்கேன், வேலை வெட்டி இல்லாமல். நான் என்னோட டிகிரி கூட இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. என்னது, டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணலையா? டேய், டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணாமையா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன்? ஐயோ பாஸ், நான் சொல்லலை, அது என்னோட அம்மா அப்பா சொன்னது. இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போது நீங்கள் பணக்காரங்க, பெரிய வீடு இருக்குது, ஏக்கர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னதெல்லாம் எல்லாமே போய் தான். எங்களுக்கு ஒரு ஓட்டு வீடு தான் இருக்குது, அதுவும் எங்கள் வீடு கிடையாது, வாடகை வீடு. அடப்பாவீங்களா, பொய் சொல்லி தான் இந்த கல்யாணத்தை பண்ணலாம்னு நினச்சிங்களா? நான் இல்லை பாஸ், எங்கள் அப்பா அம்மாவும் கமலியோட அம்மாவும் தான். என்னது, கமலியோட அம்மாவுமா?
ஆமா ஆமா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இது தெரிஞ்ச விஷயம் தானே. அவளை எங்க தள்ளி உள்ளன்னு நினைச்சிருப்பாங்க, அதனால ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு பதில் சொல்லுங்க. பாஸ், நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் என் ஆள் கூட இந்த இடத்துல இருந்து இப்பவே காலி பண்ணி போயிடுவேன். இதுதானடா எங்களுக்கும் வேணும். என்ன பாஸ்? இல்ல இல்ல, நீங்க ரெண்டு பேரும் காதல் ஜோடியா இருக்கீங்க, காதல் புறாக்களா இருக்கீங்க. அதோடய உங்க ஜோடி படத்தை பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு. மேட் ஃபார் ஈச் அதர் நீங்க ரெண்டு பேரும். அதனால உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது எங்களோட கடமைன்னு சொன்னோம். தேங்க்யூ 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 ஸோ மச் பாஸ். நீங்க இப்போ என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்றேன். ஏய், உனக்கு கல்யாணம் நடக்கணும் தான்டா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த பையனுக்கு இந்த பொண்ணு ஒத்து போகும், மேட் ஃபார் ஈச் அதர்லாம் சொல்றியே வாய் கூசாம. ஏண்டா, நல்லா ஒத்துப்பாரு அந்த பொண்ணை. பார்க்க முடியலடா. சே, ஐயோ, அதனாலதான் நான் பார்க்கவே இல்லை. ஐயா, உன்னால கொஞ்ச நேரம் கூட பார்க்க முடியல. அவன் எப்படி லைஃப் லாங் அந்த பொண்ணை பார்ப்பான்? டேய் பாவண்டா, அந்த பொண்ணு, அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான்டா. அந்த பொண்ணு ஆம்பளை பையனுக்கு பொம்பளை விஷம் போட்ட மாதிரி இருக்குடா. எனக்கு இதை பார்க்கும்போது சிம்ரன் சிம்ரன்ன்றாவே, சிம்ரன் மாதிரி தெரியலடா, வடிவு 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 மாதிரி தெரியுதுடா. ஏய், அந்த பொண்ணு வடிவா தெரிஞ்சாலும் சரி, வடிகட்டியா தெரிஞ்சாலும் சரி, இதுதான் கரெக்ட் சான்ஸ். இவங்க ரெண்டு பேரையும் ஓட விட்டுட்டு நாளைக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். சரி சரி, நான் கல்யாணம் பண்ணிட வேண்டியதான். ஏய், உன் கல்யாணம் நடக்கணும் தான்டா, ஆனா பாவண்டா அவன். ஆமா, எனக்கும் பாவமா தான் இருக்கு. அந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். இந்த பொண்ணு அவன் சொல்ற மாதிரி பொம்பளை கிட்ட போட்ட மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றது? ஐயோ தெய்வங்களா, என் கல்யாணம் நடக்கணும். கொஞ்ச நேரம் உங்க வாயை மூடிட்டு இருங்க. அவன் எந்த பொண்ணையோ கல்யாணம் பண்ணிட்டு போறான், நமக்கு என்ன? டேய், ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியுன்ற மாதிரி ஒரு பையனோட மனசு பையனுக்கு தானடா தெரியும். பாவண்டா அந்த பையன். வேற ஏதாவது சொல்லி அவனை அனுப்பி விடலாம். ஆனா இந்த பொண்ணு கூட வேணாண்டா. டே ஷாமு, மனுஷனா இருக்க மாட்டேன், வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்துரு. சி, இவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லடா. பாஸ், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன பாஸ் சொல்றீங்க? ஆமா, நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவளுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் இந்த பொண்ணோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடும். பாவம், அந்த பொண்ணு எப்படியோ அழுத்து பாருங்க, தேவதை மாதிரி இருக்கு. அந்த பொண்ணை விட்டுட்டு எப்படி நீங்க கமலியை போய் கல்யாணம் பண்ணிப்பீங்க? மனசாட்சியே இல்லை. உனக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அந்த பையனோட வாழ்க்கைய நீ ஸ்பாயில் பண்றீல்ல. நல்லாவே இருக்க மாட்டா நீ. திரும்ப. ஆமா, என் செல்லம் பாவம் ரொம்ப நேரம் அழுதுட்டே இருக்கா. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் கிளம்பிடுறேன் இங்க இருந்து. லெட்டர் கூட நீங்க எழுத தேவையில்லை, நாங்க எழுதிக்கிறோம். ஓகேவா? நீங்க கிளம்புங்க. ஆனா எப்படி போறது? உனக்காக ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேம்மா, அதுல போயிடுங்க. வெயிட் கம்ஃபர்டபுளா இருக்குமா? உங்க ஒப்ப மகளே. உங்க ரெண்டு பேருக்கும் ஏத்த வண்டி பின்னாடி நிக்குது, சரிங்களா? டெம்போ, அதுல ஏறி போயிடுங்க. ஆமா, அதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுலயே போயிடுறோம். வாட்செல்லாம் நம்ம போலாம். போலாம் பேபி. ஏய், நீ என்ன வேணா பண்ணு, பேபி கிபின்னு கூப்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவே, கண்டிப்பா உங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டுருவோம் நாங்க. ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க பாஸ், நாங்க கிளம்பிடுறோம். யாருன்னா பாக்குறதுக்குள்ள வாய முட்டு கிளம்புடா. பேபியா, பேபி முகரே பாரு. பாஸ் பார்த்து பத்திரம். டேய், வித்யாவை எங்கேயோ ஊருக்கு அனுப்பி வைக்கிற மாதிரியே அவன்கிட்ட போய் பார்த்துன்னு பேசிட்டு இருக்கேன்டா. அவனே ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறான். விட்றா, போய் தொலையட்டும், கல்யாணமா நின்று தொலையும். டேய், எனக்கு அவனை பார்த்தா பாவமா இருக்குடா. அந்த பொண்ணு இல்லடா, அது பண்ணு கூட நல்லா இருக்கும், அது நல்லாவே இல்லடா. இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லடா ஷாமு. அவனை விட்றா, போட்டோம். சரிங்க பாஸ், ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன். போய் தொலையேண்டா. வாடி செல்லம். அடப்பாவீங்களா, நீங்க சொல்ற கதையை கேட்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு. என்னடா இப்ப துரத்தி விட்டுருக்கீங்க அவரை? ஓ, அப்போ உண்மையிலேயே அவரு இன்னொரு பொண்ணை காதலிச்சாரா? ஐயோ கமலி, அது பொண்ணுன்னு சொல்லாத. பையனுக்கு பொம்பளை விஷயம் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பாவம் அந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பாடாத பாடுபட போறான்னு தெரியல. உண்மையிலே காமெடியா இருந்துச்சு. அப்ப அந்த பொண்ணு கூட தான் அவரை துரத்தி விட்டீங்களா? என்ன, அதுதானே பண்ணி ஆகணும். சூப்பரு.
விண்ணா